புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய அமைதியும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் பின்பற்றிய தோழர்கள் தொடர்ந்து வந்த நல்லவர்கள் குறிப்பாக அவனுடைய இல்லத்தில் அவன் நம் மீது விதித்த ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அமைதியும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம், இந்த நாடு பல்வேறு விதமான சோதனைகள், சட்டங்கள், இதெல்லாம் நாம் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த ஒரு சர்ச்சையிலேயே நம்மளை ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எது எடுத்தாலும் நமக்கு எதிரான ஒரு தீர்மானங்களாகவோ, எது எடுத்தாலும் நமக்கு எதிரான சட்டங்களாகவோ, அல்லது எது எடுத்தாலும் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரானதாகவே ஒரு போக்காக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இப்போ அதனுடைய வழியில் கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக பல விஷயங்களில், மத வழிபாட்டு தலங்களில், முஸ்லிம்களுடைய உரிமைகளில், அவர்களுடைய மத உரிமைகளில் பல விஷயங்களை பல வருடங்களாக செய்து வந்தாலும், இப்போ கடைசியாக அவர்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எந்த அளவிற்கு இந்த முஸ்லீம் சமுதாயம் புரிந்திருக்கிறது, எந்த அளவிற்கு இதற்கு நாம் நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும், அதே போன்று எந்த அளவிற்கு நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வியலை மாற்றிக்கொள்ள வேண்டும், இதையும் நாம் உணர வேண்டும். மார்க்கம் நமக்கு இதில் என்ன வழிகாட்டுகிறது? இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வராதா? எதிரிகளால் நமக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்படாதா, அல்லது இஸ்லாம் முடக்கப்படாதா, இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படாதா, அல்லது முஸ்லீம்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்வுரிமை, அவர்களுடைய பிறப்புரிமை, குடி உரிமை இதுவெல்லாம் கேள்விக்குறியாக்கப்படாதா என்று கேட்டால் இதுவெல்லாம் புதுசு கிடையாது. இந்த சமுதாயத்துக்கு பொதுவாகவே இந்த மார்க்கம் உண்மை, இந்த முஸ்லிம்கள் சத்தியத்தை ஏற்றிருக்கிறார்கள், இவர்கள் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதற்குண்டான ஒரு அடையாளமே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத குஃபார்கள், இஸ்லாத்தின் எதிரிகள், முஸ்லிம்களின் எதிரிகள் அனைவரும் இன்று அல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய காலம் தொட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரை, மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எந்த நபிமானுடைய காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அன்றைக்கு இருந்த இஸ்லாத்திற்கு எதிரான அத்தனை ஆட்சியாளர்களும் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய அந்த வழிபாட்டு உரிமையில், அதே போன்று மற்ற அவர்களுடைய பிறப்புரிமையில், குடியுரிமையில் இதையெல்லாம் அவர்கள் சூறையாடித்தான் இருக்கிறார்கள், பறித்து தான் இருக்கிறார்கள். இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, இது ஜனநாயக நாடு, இது செக்யூலரிசம், மதச்சார்பின்மை கொண்ட நாடு, அப்படி தானே? இப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்த நாட்டில் இதை பண்ணலாமா, இதனா இந்துக்களுக்கு உண்டான நாடா, இப்படின்ற ஒரு மனப்பாங்கு நமக்கு இருக்குது. இப்போ இதை நாம் அடிப்படையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய அந்த சூழலையும், நமக்கு அல்லாஹ் ரசூல் வழிகாண்பிக்கக்கூடிய வழிமுறையும் நாம் குறிப்பாக நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாற்றுக்குமே தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தீர்வே தெரியாமல் நமக்கு நம்முடைய நேரங்களும், நம்முடைய வாழ்க்கையும், அல்லது நம்முடைய பொருளாதாரமும், நம்முடைய எல்லா விதமான உழைப்புகளும் இன்றைக்கு வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் நேர்த்தியாக, நிதானமாக, ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகமாக நாம் இருக்க வேண்டும். எப்படி நாம் இதை அணுக வேண்டும், எப்படி நாம் இதை எதிர்க்க வேண்டும், எப்படி இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி இதில் நாம் வெற்றி காண வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். ஏதோ ஒரு மூலையில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட சட்டத்துக்கு ஏதோ ஒரு தாங்கல்ல பேசக்கூடிய, அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சிட போதா அப்படின்னா, இது நம்முடைய அறியாமை, இது நம்முடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது நம்முடைய அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் நமக்கு என்ன இல்லை, முழுமையான தவக்குல் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு ஏழை முஃமினுடைய துஆவை அங்கீகரித்து அல்லாஹ் உலகத்தினுடைய சட்டத்தையே மாற்றுவான், உலகத்தினுடைய விதியையே அல்லாஹ் மாற்றுவான், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சுழற்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவான். அது ஒரு மூமினுடைய துஆவிற்கு அந்த சக்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அப்போது சாதாரண ஒரு 540 எம்பிகளுடைய
ஒரு சின்ன பாராளுமன்றம், இந்த துனியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதும் இல்லை. அல்லாஹ் நாடாமல் அங்கு எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்பட போவதும் கிடையாது. அப்போ இதுவெல்லாம் அல்லாஹுக்கு பல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய இல்மில் உள்ளது தான். அப்போ இதற்கு நம் புறத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக இந்த சட்டத்தை குறித்து நாம் என்னென்ன மாதிரியான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள், நாம் எப்படி பிற மக்களுக்கு மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களிடத்தில் எப்படி அணுகணும். வெறுமனே இன்னைக்கு ஆளக்கூடிய இந்த சங் பரிவார கும்பலினுடைய இந்த போக்கு நமக்கு எதிராக மட்டும்தான் இருக்கா, அல்லது எல்லா மக்களையும் இது பாதிக்குமா, இதுவெல்லாம் நாம் அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கணும். அந்த கண்ணோட்டத்தில் அதை சிந்தித்து நம்ம எத்தனை பேர் வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய அந்த முழு வரைவை நம்ம எத்தனை பேர் படிச்சிருப்போம்? பெரும்பாலும் இல்லை. ஏதாவது ஒரு யூடியூப்ல யாராவது பேட்டி கொடுப்பாங்க, யாராவது ஒரு 2 பாயிண்ட் சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம பேசக்கூடாது. மாறாக முழுமையாக அதை படித்து அதில் இருக்கக்கூடிய தெளிவு, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, உண்மையான அதனுடைய தாக்கம் என்ன, இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளை ஒரு 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் சென்ற பிறகு இந்த சட்டம் எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை குறித்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், இந்த சங்க பரிவார கும்பல் இருக்க, இந்த காவி கும்பல், இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆதரிக்கிறாங்க. இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அனைத்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு சொன்னா, சில விஷயங்களை சொல்றாங்க. இது எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு தெரியுமா? இந்தியாவில் எத்தனை பொய்கள், அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இராணுவம், ரயில்வே, அதற்கடுத்து வக்ஃபுக்கு தான் நிறைய இடம் இருக்கு. இது முதலாவது பொய். இப்படி ஒரு விஷயமே கிடையாது. இது நாமும் அறியாமல் பல மக்களிடத்தில் பேசியிருக்கோம். முதல் பொய். இரண்டாவது, பெண்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் சம உரிமை கொடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே 2 பெண்கள் தமிழ்நாட்டினுடைய வக்ஃபு வாரியத்தினுடைய அந்த உறுப்பினர்களாக இருக்காங்க. அப்போ இவங்க கொடுத்து தான் வந்தது அப்படின்றதும் பொய். மூன்றாவது, எந்த மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு, அதை நாங்கள் மீட்டு தரப்போகிறோம். இது மூன்றாவது. நான்காவது, இதுவரைக்கும் இது ஒரு டாக்குமெண்ட்டாக ஆக்கப்படலை, ஒரு சரியான முறையான சிஸ்டமேட்டிக்கில் கொண்டு இது பதிவு செய்யப்படலை. ஒரு 100கணக்கான ஏக்கர் நிலங்களுடைய பத்திரங்கள் மட்டும்தான் பதிவேட்டில் இருக்குது. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கருடைய வக்ஃபு நிலங்களுடைய அந்த அந்த பதிவுகளை நாங்கள் பதிவேற்ற போகிறோம். இது ஒரு வாதம். அதன் பிறகு இப்படி, அதாவது முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருப்பதை போன்ற வாதங்கள், இதெல்லாம் நமக்கு கரெக்டு தானே, நமக்கு தானே சிஸ்டமேட்டிக் ஆக்கி தர்றாங்க, நமக்கு உண்டான ஒரு நல்லது தானே, அப்போ அப்படி சிஸ்டமில் பதிவு செய்யப்பட்டுருச்சுன்னு சொன்னால் நமக்கு தானே அது நன்மை பயக்கும், நாளைக்கு யாரும் அதை திருட முடியாது இல்லையா, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தா அது நமக்கு தானே நல்லது, இப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதை முழுமையாக யாரும் ஆக்கிரமிக்காத வகையில் இதை முறைப்படுத்தினால் அது நமக்கு நல்லது தானே, இப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்படிலாம் கொண்டு வருவான். எதுலேயுமே உண்மைத்தன்மை கிடையாது, எதுலேயுமே உண்மைத்தன்மை கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இல்லாத ஒரு பொய்யான வாதங்களை ஏற்படுத்தி 450 ஆண்டு காலம் ஒரு அடையாள சின்னமாக இருந்த பாபர் மசூதியே கண்களுக்கு முன்னால், கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அடையாளமாக இருந்த அந்த மசூதியை இவர்கள் இடித்து விட்டார்கள். ஆதாரம்னு சொன்னால், வக்ஃபுக்கு எந்த இடத்துல நிலம் இருக்குது, எந்த இடத்துல ஏக்கர் கணக்கில் இருக்குது, எந்த இடத்துல சொத்து இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 450 ஆண்டு காலமாக ஒரு சமூகத்தினுடைய அடையாள சின்னம், வழிபாட்டு தலம் கண்களுக்கு முன்னால் பல மீடியாக்கள் பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பாபர் மசூதியை இடித்தார்கள். இவங்களா இல்லாத ஒரு வக்ஃபு சொத்தை கொண்டு நமக்கு சேர்க்க போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இதில் பொய் என்பது முழுக்க இந்த சட்டமே வக்ஃபு திருத்த சட்டம் என்பதை விட வக்ஃபு திருட்டு சட்டம் என்றுதான் இதற்கு சரியான பொருளாக நாம் தர முடியும். சரியான பெயர் என்னன்னு சொன்னால், வக்ஃபை முழுமையாக திருடுவதற்கு இவர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி நிறைய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஓட்டைகள், பிற மதத்தினுடைய நபர்கள் உள்ளே கொண்டு வைக்கணும். ஏன் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு முதல்ல இதில் ஒரு தெளிவு வேணும். நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது சம்பந்தமாக முழுமையாக படிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் அதை படித்திருக்கிறோம் என்பதில் நாமும் என்ன பண்ணணும், விஷயம் படிக்கலன்னு சொன்னால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை அறிவுபூர்வமாக அணுகி மக்களுக்கு மத்தியில் நம்ம கொண்டு போகணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போது எல்லாமே போய் பிற மத நபர்களை கொண்டு உள்ளே வச்சா அங்கே இருக்கக்கூடிய முறைகேடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதும் போய், அப்போ மற்றவர்களை கொண்டு உள்ளே வைக்கலன்னு சொன்னால்
இப்போ கட்டப்பட்ட ராமர் கோயிலினுடைய அந்த கட்டடத்தினுடைய வரவு செலவுகளில் எவ்வளவோ கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியை என்ன பண்ணாரு, மிகப்பெரிய ஒரு பலியை வச்சாரு. அப்போ அங்கே கொண்டு போயிட்டு முஸ்லீமை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்களில் அவர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் என்பது தான் சரி. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம சமுதாயத்திலே இதற்கு சரியான ஒரு முறையான எதிர்ப்புகள் அல்லது புரிதல்கள் அல்லது இது எந்த அளவிற்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற அந்த பாதிப்புகள் தெரியாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் கூட அதை பற்றி என்ன பண்றது இல்லை. ஒரு தெளிவான இது இந்த சட்டம் என்னதான் சொல்ல வருது, இதை கொண்டு மக்களுக்கு மத்தியில் நம்ம என்ன சொல்ல போறோம், இது ஏதோ 4 இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு போனா போதுமா, இந்த மாதிரியான சிந்தனையில் இருக்கக்கூடாது. நாமும் கொஞ்சமாவது நமக்கு தமிழ் படிக்க தெரியும், ஆங்கிலம் படிக்க தெரியும், அல்லது ஏதாவது ஒரு மொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டு நாம் படிக்க வேண்டும். அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். அப்போ அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வாதம் வைக்கப்படுது முஸ்லீம்களை மடைமாற்றுவதற்கு, அவங்களை மயக்கிறதுக்கு. உங்களுக்கு ஒன்றும் கெட்டது நடந்துராது, உங்களுடைய சொத்தெல்லாம் நாங்கள் வாங்கி தரப்போகிறோம், உங்களுக்கு தான் இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய சொத்து நிலங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் தேவையற்ற பொய்யான பரப்புரைகள் சொல்லப்படுது. பாராளுமன்றத்தில் தெளிவாகவே சில எம்பிக்கள் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 லட்சம் ஏக்கர் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்தை காட்டிலும் 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய கோயில் சொத்தினுடைய நிலங்கள் அதிகம். 4 மாவட்டம் இந்தியாவில் 28 to 30 மாநிலங்கள் கிட்ட இருக்கு, யூனியன் பிரதேசங்கள்லாம் சேர்த்தா. அப்ப 4 மாநிலங்களில் மட்டும் வக்ஃபினுடைய சொத்தை விட அதிகமான சொத்துக்கள் என்ன இருக்கு, கோவில் நிலங்களாக இருக்கிறது. அது முறைப்படுத்தப்பட்டு அவர்கள் தானம் செய்தவர்களாக என்ன பண்ணல, வக்ஃபுன்ற அந்த வாரியத்துக்குள் கொண்டு வரல. ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு கிட்டத்தட்ட 1955ஆம் ஆண்டிலிருந்து இந்த வக்ஃபுக்கென்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு பல்வேறு திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இப்போ கடைசியாக 2025ஆம் ஆண்டும் இதற்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது திருத்தம் அல்ல, இதை திருடுவதற்குண்டான ஒரு முயற்சி. இதை நம்ம முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இதில் எந்த நன்மையும் கிடையாது. இருந்தா மிக பிரம்மாண்டமாக 2.5 ஏக்கர் நிலத்தில் இருந்த பள்ளிவாசலையே இவர்கள் இடிச்சிட்டாங்க. இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு வக்ஃபை இவங்க மீட்டு தருவாங்கன்றது எவ்வளவு பெரிய மடமைத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படியெல்லாம் நடக்குதே, இதற்கெல்லாம் என்ன அடிப்படையான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் தான் முதலில் திரும்ப வேண்டும். மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஅதி அலைக்கும் ஆமுன் வலா யௌமுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ருன் மின்ஹு ஹத்தா தல்கௌ ரப்பக்கும். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அல்லது இனி வரக்கூடிய காலம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஅதி அலைக்கும் ஆமுன் வலா யௌமுன், ஒரு நாளோ அல்லது ஒரு வருடமோ உங்களுக்கு மீது ஒரு நாளோ அல்லது ஒரு வருடமோ உங்களின் மீது கழிகிறது என்று சொன்னால் அல்லது வர இருக்கிறது என்று சொன்னால் இல்லா தவிர வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு, அந்த நாளை இன்றைய நாளை விட அடுத்த நாள் மோசமானதாகத்தான் இருக்கும். இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் மோசமானதாகத்தான் இருக்கும். ஹத்தா தல்கௌ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்திக்கின்ற வரை உங்களுடைய நாட்களும் உங்களுடைய வாரங்களும் உங்களுடைய மாதங்களும் உங்களுடைய வருடங்களும் நீங்கள் கழிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையை விட அடுத்த வாழ்க்கை மோசமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை விட அடுத்த வாழ்க்கை இந்த இஸ்லாத்திற்கு எதிரானதாக இருக்கும். இந்த நேரத்தை விட, இந்த நாளை விட, இந்த வருடத்தை விட அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளும் வருடங்களும் நாட்களும் மிக மோசமான ஒரு நிலைக்கு செல்லும். அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன பாதுகாக்கணும், நாம எந்த மாதிரியான ஒரு மனப்போக்கில் வரணும்னு சொன்னா, இந்த தீன் தான் நமக்கு உதவி செய்வதற்கு தகுதியான ஒரு வழித்தடம், இதுதான் பாதை. இந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அதுதான் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வலம் தகுல்லஹு ஃபிஅத்துன் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்து விட முடியாது. வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு உதவி செய்து விட முடியாது. ஹுனாலிகல் விலாயத்து லில்லாஹில் ஹக், உண்மையான அல்லாஹ்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்திலே இங்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஃபஹுவ கைருன் சவாபன் வ கைருன் உக்குபா, அவன்தான் உங்களுக்கு நல்ல நன்மைகளையும் அதே போன்று நல்ல முடிவுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் தான் வைத்திருக்கின்றான். இதை நோக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தை விட, நீங்கள் இருக்கக்கூடிய நாளை விட, நீங்கள் இருக்கக்கூடிய ஆண்டை விட மோசமான ஆண்டுகள் இன்னும் அதிகமாக இந்த இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் குரோத போக்கும் விரோத போக்கும் அவர்களின் மீது வஞ்சகமும் எல்லா விதமான அநியாயங்களும் வரும். நாம் என்ன பண்ண போகிறோம் என்பதுதான் நம்முடைய யதார்த்தமான கேள்வி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாம் என்ன செய்ய போகிறோம்? அன்பிற்குரியவர்களே,
நிதானமாக யோசிக்க வேண்டும். இந்த தீனுக்காக முதல்ல நாம் என்ன செஞ்சோம்? இந்த தீன் நமக்கு உதவுறது இருக்கட்டும், இந்த அல்லாஹ் நமக்கு உதவுறது இருக்கட்டும், இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், நம்ம இந்த தீனுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 40, 50, 60 என்று இத்தனை ஆண்டு காலத்தை இந்த வாழ்க்கையில் நாம் கழித்திருக்கோமே, இந்த தீனுக்கு நம்ம செஞ்சது என்ன? குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிப்பதற்கு நாம் முயற்சித்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் 30 ஆண்டு காலம் போராடி இருப்போம், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க நமக்கு முயற்சி செய்யல. உண்மையா இல்லையா? நம்ம யாராவது இதை மறுக்க முடியுமா? அலிபாத்தாவோடவே இன்று வரைக்கும் கூட நாம் கஃன் துணியை அணியக்கூடிய வயது வந்த பிறகு கூட நம்மளால் அந்த குர்ஆனை ஓதி முடிக்க முடியவில்லை. ஹதீஸ்களை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. இந்த துனியாவினுடைய தேவையற்ற விமர்சனங்கள், விளக்கங்கள், இதன் பின்னாடியே போறதுக்கு நேரம் இருக்கு. எதுவெல்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறதோ அதன் பக்கம் நாம் திரும்புவதற்கு நமக்கு என்ன அல்ல, எந்த விதமான மனப்பாங்கும் நமக்கு இல்லை. அப்ப தீனுக்காக குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன். அல்லாஹ் பேசக்கூடிய நீ எப்படி வாழணும், நீ எப்படி சாப்பிடணும், நீ எப்படி வாழ்க்கை நடத்தணும், நீ எப்படி வருமானம் ஈட்டணும், நீ எப்படி இந்த துனியாவில் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்ததனுடைய வேதம் திருக்குர்ஆன். இதை படிப்பதற்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 நிமிடத்தை நாம் கழித்திருந்தால் கூட அல்ஹம்துலில்லாஹ் ஓராண்டு காலத்திலே நம்மால் என்ன பண்ண முடியும்? தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கொடுத்திருந்தா கூட நம்மில் அனைவரும் ஒரே வருஷத்துல குர்ஆனை ஓதுறதுக்கு உண்டான முயற்சியில் எவ்வளவு நாம் பின்தங்கிய கல்வியில இருந்தாலும் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு முயற்சியிலே நாம் இறங்கியிருக்கலாம். ஆனால் நமக்கு அதில் எந்த விதமான ஈடுபாடோ அல்லது அதில் இருக்கக்கூடிய எந்த விதமான அக்கறையோ நமக்கு கிடையாது. அப்போ இந்த மார்க்கத்தில் நமக்கு அக்கறை இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்திலே நமக்கு அக்கறை இல்லை, அல்லாஹ்வுடைய கடமைகளிலே நமக்கு அக்கறை இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் நமக்கு வர வேண்டும். இதான் நம்முடைய எண்ணம். அப்போ ஏன் இதெல்லாம் நம்ம பார்த்து பயப்படுறோம், ஏன் இதுவெல்லாம் நம்ம பார்த்து இவ்வளவு அச்சப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த துனியாவுடைய ஆசை மிகைத்திருக்கிறது. இந்த துனியாவிலேயே வாழணும், இந்த துனியாவில் சொத்து சேர்க்கணும், இந்த துனியாவில் இப்போ நல்ல ஆடம்பரமாக குறைந்தபட்சம் 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. தப்பு கிடையாது. அல்லாஹ் ஹலாலான வழிமுறையை கொடுத்தால் அப்படியே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தால் அது தவறில்ல. ஆனால் தீனுக்கு நீ என்ன செஞ்ச? உன் வருங்கால சந்ததி இந்த எதிரிகளினுடைய கையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? இன்னைக்கு நீ போராடலாம், அல்லது எதிர்த்து பேசலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில நமக்கு நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. வருங்காலங்களில் இப்படிதான் நம்முடைய சந்ததிகள் இருக்கும் என்பதற்கு என்ன அத்தாட்சி? அதுக்கு என்ன அடிப்படை? அதுக்கு என்ன தேவை? கண்டிப்பாக நாம் இந்த தீனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்கு ஒரு 5 நிமிடமாவது என்றைக்காவது ஒதுக்கி இருக்கோமா? அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் நாம் பயான் கேட்பதற்கு ஒதுக்கி இருக்கோமா? அல்லது ஏதாவது முயற்சி இந்த தீன் வளரணும்ப்பா, இல்லை இந்த தீன் 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், குறைந்தபட்சம் என்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துறதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சிருக்குமா? இல்லை. அப்போ எப்படி அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் நமக்கு வரும்? அந்த தீனையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அதுதான் சொன்னார், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக், படைத்தமுடைய இறைவனால் முதல்ல இந்த தீனை படிங்கன்னு. அல்லாஹ் தீனை படிங்க. இந்த தீனை படித்த பிறகு அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அல்லாஹ்வுடைய கருணை பார்வை உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு சூழ்ச்சிகள், எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்பது கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இவர்கள் போடக்கூடிய எல்லா சட்டங்களும் திட்டங்களும், இவர்களுடைய எல்லா விதமான அநியாயக்கார சட்டங்களும் நமக்கு சுவனத்தினுடைய பாதைகளாக மாற்றப்படும். நம்ம என்ன நினைக்கிறோம்? அங்கே பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஈமான் கூட நமக்கு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? உண்மைத்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட குர்ஆன் ஓத தெரியுது. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட ஜனாசா தொழுகையில் கலந்து நின்று தொழுகையை நடத்துகிறது. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸை தெளிவாக சொல்கிறது, நாங்கள் இந்த துனியாவுக்காக வந்தவர்கள் அல்ல. அப்போ தீனை கற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லா விதமான தெரிவுகளும், அவர்களுக்கு எல்லா விதமான வழிமுறைகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்துத்தான் இருக்கின்றான். அப்போ நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன காணணும்னு சொன்னால், முதல்ல இந்த தீனோட நமக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆகையினால் நம்மால் இந்த எதிர்ப்புகளை, இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்ள முடியல. இப்படி எல்லாம் பண்றானேன்னு சொல்லி ஆதகப்படுறோம், கோவப்படுறோம். ஆனால் இதை எதிர்த்து, இதுதான் சொர்க்கத்தினுடைய பாதை, இதுதான் ஈமானுடைய பாதை. நீ ஈமான்ல இருக்கும்போது, சத்தியத்தில் இருக்கும்போது சொர்க்கத்துக்கு உண்டான பாதை உனக்கு கிடைக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக உனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனைகள் வரும். எப்படி வரும்? இப்படி ஆட்சியாளர்கள் மூலமாகத்தான் வரும். அந்த சோதனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகளும்
அது எந்த மாதிரியான சட்டங்களாக இருந்தாலும் சரி, பாபர் மசூதியினுடைய இடிப்பு முதல் கொண்டு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் வரை எல்லா சட்டங்களும் ஒவ்வொரு சோதனைகள் இந்த சமுதாயத்திற்கு ஒவ்வொரு பாதைகள். நாம் அதை எப்படி பயன்படுத்தணும், நாம் எப்படி அதை எதிர்கொள்ளணும், அதை வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி நெருங்கணும் என்பது தான் நாம் யோசிக்க வேண்டும். இதை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஃபதஅல்லம்னல் ஈமான கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன, முதலாவதாக நாங்கள் குர்ஆனை கற்பதற்கு முன்னால் ஈமானை கற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வை எப்படி நம்பணும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். பிறகு சும்ம தஅல்லம்னல் குர்ஆன, பிறகு நாம் முதலாவதாக குர்ஆனை கற்றோம். ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா, அதை கொண்டு எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தி கொண்டோம். சஹாபாக்களுடைய நிலைப்பாடு இதுதான். முதல்ல ஈமான் கொண்டோம், அல்லாஹ் ரசூல்னு வந்தோம், அல்லாஹ் ரசூலை நம்பணும், மறுமையை நம்பணும், வேதங்களை நம்பணும், குர்ஆனை நம்பணும், அது எல்லாவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். பிறகு அந்த குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பிறகு அந்த கற்றுக்கொண்டதை கொண்டு எங்களுடைய ஈமானை நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டோம் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பார்வைக்கும் அவர்களுடைய பார்வைக்கும் எப்படி இருக்கு வித்தியாசம்? நாம் எப்படி இந்த தீனை வைத்திருக்கின்றோம், அவர்கள் எப்படி இந்த தீனை அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய வகையில் ஆக்கி கொண்டார்கள் என்பதற்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கு, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுவெல்லாம். நாம் குர்ஆனின் பக்கமே நெருங்கலை, ஹதீஸின் பக்கமே நெருங்கலை, மார்க்கத்தின் பக்கமே நெருங்கலை. சரி, எல்லாம் படிச்சுட்டா சரியாயிடுமானா, முதல்ல படி. அதுதான் அல்லாஹ் ரசூல் சொல்றது, முதல்ல படி. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்வுடைய கலாமை பிறருக்கு கற்றுக் கொடுத்து தானும் கற்பவர் என்றார்கள். இதற்கு இந்த வார்த்தைக்கு ஏதாவது மதிப்பளித்திருக்கின்றோமா? அல்லாஹ் படின்னு சொல்லியிருக்கான அந்த வார்த்தைக்கு ஏதாவது மதிப்பளித்திருக்கின்றோமா? ஏன் அல்லாஹ் படின் வார்த்தையை கொண்டு அல்லாஹ் நபிமார்களுக்கெல்லாம் வழிவகை செய்தான், கட்டளை இட்டான் என்பதை என்றைக்காவது சிந்தித்திருக்கின்றோமா? அப்போ படிப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கலாமை படிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை படிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையோ பற்றி நாம் பயப்படுவதை விட அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய வேதத்தை என்னுடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் படிப்பதற்கு நாம் முயற்சி செய்தாலே அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலே கணக்கின்றி தன்னுடைய இந்த வாழ்வாதாரத்தை கொடுப்பான். வாழ்வாதாரம்னா நம்ம நினைச்சிட்டோம்னா காசு, பணம், தங்கம், நகை, வீடு, பங்களா, காரு, சட்டை, பேண்ட், இதுதான் நினைச்சு வச்சிருக்கோம். இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்வது தான் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். இந்த உலகத்தில் இஸ்லாமை ஏற்ற முஸ்லிம்களாக மரணிப்பது தான் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். உண்மையான ரிஸ்க் இதுதான். இந்த உலகத்திலேயே வாழும் பொழுது ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிப்பது தான் அல்லாஹ்வுடைய உண்மையான ரிஸ்க். இதுவெல்லாம் பேசுவதற்கு வேண்டுமானால் நமக்கு ஒரு அந்நியமான, நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம தோணலாம். ஆனால் நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கோம். நாம் படிப்பதற்கும் அதை அடைவதற்கும் அதை நெருங்குவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் கூட நம்ம இதை படித்து உணர்ந்து நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் இதை கொண்டு போய் சேர்க்கலன்னு சொன்னால் வருங்காலங்களில் நம்முடைய சந்ததிக்கு வக்ஃபுனாலே என்னன்னு தெரியாது. இன்னைக்கே பல பேருக்கு அது தெரியாது. வக்ஃபுனா என்ன, ஏதோ இருக்கு போல் தெரியுது, உண்மைதான் போல் தெரியுது. இவங்க சொல்ற மாதிரி நாடு முழுக்க இராணுவத்துக்கு அப்புறம் ரயில்வேக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கு போல் தெரியுதுன்னு இவன் நினைச்சு வச்சிருக்கான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. முறைப்படுத்தப்பட்டிருக்கு, ஓரளவுக்கு அது தெரியுது. ஒரு வரையறைக்கு உட்பட்டு இப்போ இராணுவத்துக்கு எவ்வளோ இடம் ஒதுக்கணும்னு சொல்லி தெரியும், ரயில்வேக்கு எவ்வளோ இடம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த சொத்து இருக்கிறது, அது முறைப்படுத்தப்பட்டு ஒரு வாரியத்தின் கீழ் இருக்கிறது. அதனுடைய சொத்து பத்திர விவரங்கள் தெளிவாக இருக்கு. அதனால அது வெளிப்படையாக தெரியுது. வெளிப்படையா தெரியாத நிறைய கோயில் நிலங்கள் இருக்கு, சர்ச்சு நிலங்கள் இருக்கு, பௌத்த மடங்கள் இருக்கு, சீக்கிய மடங்கள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. அப்போ அதுவெல்லாம் முறைப்படுத்தப்படலை, கணக்கில் கொண்டு வரப்படலை. ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, நாம் என்ன வேண்டியது என்னன்னு சொன்னால் இதை குறித்து தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் நாம் நெருங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றால் மாத்திரம்தான் இந்த கயவர்கள், இந்த காவியவுடைய கும்பல், இந்த பிரச்சனைகள், இது மாதிரியான சட்டங்கள், இதற்கு எதெல்லாம் நம்ம எப்போ போராடுவோம், எப்போ இதற்கு எதிராக ஒரு போக்கில், ஒரு மனப்போக்கில் அதற்குண்டான ஈமானிய உறுதி நமக்கு எப்போ வரும்னு சொன்னால் தெளிவான ஒரு கல்வி நமக்கு இதை குறித்து இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும், இவர்களுக்கு எதிராக சரியாக களமாட முடியும். இதை குறித்த அறிவும் இருக்கணும், மார்க்கத்தை குறித்த தெளிவும் இருக்கணும், ஈமானில் உறுதியும் இருக்கணும். இஸ்லாத்தின் பக்கம் மக்களை நாம் அழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் நாம் நம்மை மறந்து, தீனை மறந்து, ஈமானை மறந்து, இஸ்லாத்தை சொல்லாமல் நாம் நமக்கென்று நான் சேர்த்தா போதும், நான் வாழ்ந்தா போதும் என்னைக்கெல்லாம் போகிறோமோ
அன்றைக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அல்லஸீன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை உங்கள் மீது சாட்டுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் மீது இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்போ சாட்டப்படுவாங்கன்னு சொன்னா, நீங்க எப்போ துனியாவின் பக்கம் இந்த துனியாவில் சம்பாதிப்பதன் பக்கம் நீங்க போவீங்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களின் மீது ஒரு இழிவை சாட்டுவான். இப்படிப்பட்ட அநியாயக்கார ஆட்சியாளர்களுடைய சட்டங்களை சாட்டுவான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க எப்போ இதிலிருந்து வெளிப்படுவீங்கன்னு சொன்னா ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் எப்போது திரும்புவீர்களோ அப்போது இதற்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் எப்போது கையேந்துவீர்களோ அப்போது இதற்கு தீர்வு கிடைக்கும். அப்படி கையேந்துவதற்குரிய அந்த துவாக்களுக்கு தகுதி உடைய துவாக்களாக, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாக்களாக உங்களுடைய துவாக்கள் எப்போது மாறும் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது படித்து விட்டு அந்த தீனுக்கு, அந்த குர்ஆனுக்கு, அந்த ஹதீஸுக்கு நீங்கள் மதிப்பளித்திருந்தால் உங்களுடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் மதிப்பளிச்சிருப்பான். நீ மதிக்கல, அதை சட்டையே பண்ணல, திரும்பியே பார்க்கல, பல வருடங்களாக பல மாதங்களாக ஒரு ஸ்லாப்பில் வைக்கப்பட்ட குர்ஆனும் பல கிதாபுகளும் என்றைக்குமே நமக்கு பயன் தராத, நம்முடைய உள்ளங்களை திறக்காத, நம்முடைய ஈமானை புத்துணர்ச்சி படுத்தாத, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அல்லாஹ் இப்படியெல்லாம் சோதிக்கிறானே, இப்படியெல்லாம் பண்றாங்களேன்னு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மிடத்திலிருந்து மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நாம் மார்க்கத்தின் பக்கம் திரும்பும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. சுருக்கமாக இந்த சட்டம் என்பது முழுக்க நம்முடைய முன்னோர்கள் வார்த்து கொடுத்து வக்ஃபு செய்துவிட்ட, நமக்கென்று தானம் செய்துவிட்ட அந்த சொத்துக்களை முழுமையாக இவர்கள் திருடுவதற்குண்டான ஒரு சட்டம் தானே ஒழிய, இது திருத்துவதற்குண்டான சட்டமோ முறைப்படுத்துவதற்குண்டான சட்டமோ இதுவெல்லாம் பொய். எல்லாமே அப்பட்டமாக வெளிப்படையாக மிகப்பெரிய பொய்களை இந்த சமூகத்தின் மீது எல்லா தரப்பிலிருந்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் புரிந்து அதை கொண்டு நாம் மக்களுக்கு மத்தியிலே தெளிவாக முறையாக நம்மிடத்தில் ஒரு மாற்று மத சகோதரர் வந்து கேட்கிறாரு, என்னபாய் பிரச்சனை வக்ஃபு சட்டத்தில் சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்குமா? என்னதான் போய் அவங்க சொல்ல வராங்க, நீங்க என்னதான் போய் புரிஞ்சு வச்சிருக்கீங்க, இதை படிச்சிருக்கீங்களா, இதுல என்னதான் இருக்கு? ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் அப்படியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க பொதுமக்களுக்கு மத்தியில். அப்போ அந்த தெளிவு நமக்கு குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அப்படி நாம் அதை தெரிந்து கொண்டு நாம் அதனுடைய அந்த விஷயத்திலே நாம் தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம வெறுமனே இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டி எதிர்க்கலப்பா, உண்மையாவே இதுல ஒரு கயமைத்தனம் இருக்கு, இதுல ஒரு மிகப்பெரிய களவாணித்தனம் இருக்கு அப்படின்றதை அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்கு நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம், நாமும் படிக்க வேண்டும், நாமும் அதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் ஒரு தெளிவை தந்து மக்களுக்கு மத்தியில் அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது, வல்லஸீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, வ அத்பஅத்தும் துர்ரியத்தஹும் பில் ஈமான், உங்களில் யார் ஈமானில் நீங்களும் உங்களில் யார் ஈமானில் பின்பற்றிய உங்களுடைய சந்ததிகளும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னா அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், உங்களுடைய அந்த ஈமானில் பின்பற்றிய அந்த சந்ததியையும் நாம் கண்டிப்பாக உங்களை ஒன்று சேர்ப்போம். எதில்? இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். நீங்கள் ஈமானோடு இருந்து அல்லாஹ் ரசூல்னா என்னன்னு தெரிஞ்சு இந்த மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வரும் பொழுதெல்லாம், இந்த ஈமானை நீங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் நாம் இம்மை மறுமையில் ஒன்று சேர்ப்போம். ஒமா ஆலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன் குல்லிம்ரியின், உங்களில் யார் ஒருவரும் எந்த ஒரு அமலை செய்திருந்தாலும் அதை நாம் என்ன பண்ணிட மாட்டோம், வீணாக்கி விட மாட்டோம். அதே போன்று பிமா கஸப ரஹீனுன், யாரெல்லாம் எந்த ஒன்றை சம்பாதித்திருக்கிறார்களோ அது அவர்களுக்குரிய ஒரு பிணை, ஒரு பெயில். இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், முன்ஜாமீன் பின்ஜாமீன்லாம் சொல்கிறோம்ல, அதுபோல் நம்முடைய அமல்கள் தான் நமக்கு முன்ஜாமீன் நாளை மறுமையில். அதை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன பண்ணுவான், நம்முடைய சொர்க்கம் நரகம் இதெல்லாம் நமக்கு தீர்மானிப்பான். நம்ம அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கிறோம், ஏன் இவ்வளவு நம்ம பதட்டப்படுறோம், அச்சப்படுறோம், பயப்படுறோம், இவ்வளவு பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஈமானிய குறைபாடு தான். இது யாராவது மறுக்க முடியுமா? துனியாவின் மீது இருக்கக்கூடிய ஆசை, இதன் மீது இருக்கக்கூடிய மோகம், இதன் மீது இருக்கக்கூடிய பிரியம், இந்த உலகத்திலேயே வாழ்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கை, நம்ம இந்த துனியாவுக்காகவே வரலன்னு நினைங்களே, அவன் இது இல்லை, இதை விட பெரிய பெரிய மோசமான கட்டங்கள் வந்தாலும் நம்ம இதை பற்றி பெருசாக பயப்பட மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தனிப்பட்ட அச்சம் இருக்குது. அந்த அச்சம் ஏன் இருக்குன்னு சொன்னால்,
கொஞ்ச காலம் நம்மளை நிம்மதியாக வாழ விட்டுற மாட்டாங்களா? இந்த துனியாவில் நம்ம ஒரு 50 ஆண்டு காலம் வாழ மாட்டோமா? நம்முடைய சந்ததிகள் ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்துராதா? நம்ம சேர்த்து வச்ச சொத்துலாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்களா? இதுதான் நம்முடைய நிலைமை, இதுதான் நம்முடைய எண்ணம். இதனால தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வராமல் இருக்கு. அப்போது குறைந்தபட்சம் இந்த துனியா என்பது நிரந்தரம் அல்ல. பெரும்பாலும் அல்லாஹ் ரசூல் நமக்கு போதித்தது என்ன? இந்த துனியாவில் நீ வாழ்வதற்கு வரல. இந்த துனியா எதற்காக வேண்டி? அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஹசனு அமலா, நீ நல்லது செஞ்சு நாளைக்கு மறுமையில் வந்து உன்னுடைய சொர்க்கத்தை பெறுறதுக்கு தான் இந்த துனியாவை உனக்கு சோதனையாக தந்திருக்கேன் ஒழிய, இந்த துனியாவில் வரக்கூடிய சோதனையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த துனியாவுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் இந்த துனியாவை தரலை. அதனால் மறுமைக்காக வேண்டி இந்த துனியாவை நாம் இழக்க நேரிடும். உயிரை இழக்கலாம், உடைமைகளை இழக்கலாம், பொருளாதாரத்தை இழக்கலாம், உரிமை எல்லாவற்றையும் நாம் இழக்க நேரிடும். எல்லாத்தையும் இழந்தாதான் உனக்கு சொர்க்கமே கிடைக்கும் என்பது தான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கூட. நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த சுவனம் உங்களுக்கு மிகவும் லேசாக கிடைத்து விடும் என்று? இதான் அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். ஹசிபுத்தும் அன்னமா, உங்களுக்கெல்லாம் எந்த விதமான சோதனையும் வராமல் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹ்வுடைய அந்த சுவனம் உங்களுக்கு கிடைத்து விடும் என்று? அப்போ அப்படி கிடைக்காது. சாதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் நமக்கு தந்து விட மாட்டான். சோதனைகள் வரும், இந்த நாளை விட மோசமான நாள் வரும், இந்த வருடத்தை விட மோசமான வருடங்கள் வரும். அதை பற்றி முதல்ல கவலை கொள்ளாமல் மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹின் பக்கம், அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் நாம் நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கானத்தில் ஆஃபிரத்து ஹம்மஹு ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி வ ஜமஅ லஹு ஷம்லஹு வ அததுஹு துன்யா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கானத்தில் ஆஃபிரத்து ஹம்மஹு, எவருடைய கவலை மறுமையை குறித்து இருக்கிறதோ, நாளைக்கு மறுமையில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று இருக்கிறதோ, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்திலே எல்லாவற்று கவலையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை பாதுகாத்து விடுவான். எல்லாமே எது சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருக்கும். அவர்கிட்ட இருந்த சொத்து போயிடும், எல்லா விதமான உறவுகள் போயிடும், அவருக்கு உரிமைகள் போயிடும், அவருடைய பணம் போயிடும், பதவி போயிடும், உயிர் கூட போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் நான் மறுமைக்காக வாழ்றேன் ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்குமே ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எதை வைத்திருக்கானோ அந்த மனதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமாக்கி வைப்பான். வ ஜமஅ லஹு ஷம்லஹு வ அததுஹு துன்யா, இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று திரட்டி தருவான். எல்லா விஷயங்களும் அவனுக்கு கிடைக்கும். எப்போ? மறுமையை நீங்கள் அடிப்படையாக வைத்து வாழும் பொழுது, மறுமை உங்களுடைய கவலையாக இருக்கும் பொழுது, மறுமைக்காகத்தான் நாம் வாழ்கிறோம் என்கின்ற அந்த சிந்தனை இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய சந்திப்புக்குத்தான் இந்த உலகம் என்பதை நீங்கள் மனதில் இருக்கும் பொழுது, கண்டிப்பாக இந்த துனியாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அதே போன்று யாரேனும் ஒமன் கானத்தி துன்யா ஹம்மஹு, யாருடைய கவலை இந்த துனியாவின் மீது வந்து விட்டதோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனை, அவருடைய கண்களுக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய ஏழ்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து வைத்து விடுவான். பார்க்கும் போதெல்லாம் பயம், பார்க்கும் பொழுதெல்லாம் பயம், எது வந்தாலும் பயம். வறுமை வந்துருச்சா பயம், தொழில் போயிடுச்சா பயம், ஏதாவது இழப்புகள் வந்துருச்சுன்னா பயம், யாராவது ஏதாவது சட்டம் சொல்லிட்டாங்களா பயம். இப்படிப்பட்ட ஃபக்ர், இப்படிப்பட்ட ஏழ்மை நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். இந்த நிலையில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இதான் நம்முடைய யதார்த்த நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபர்ரக அலைஹி ஷம்லஹு வலம் யஅதி மினத் துன்யா, இந்த துனியாவிலிருந்து எந்த விதமான அவனுக்குன்னு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பங்கை அவன் அடையாமல் இந்த துனியாவை விட்டு என்ன பண்ண மாட்டான், பிரிய மாட்டான். இல்லா மிம்மா குத்திர லஹு, அவனுக்கு என்ன இந்த உலகத்தில் எல்லாம் நாடி விட்டானோ அது அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவன் ஏன் இந்த துனியாவை பற்றி கவலைப்பட வேண்டும்? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரத்தின சுருக்கமான வழிமுறையாக. அன்புக்குரியவர்களே, கவலை கொள்வது ஒரு பக்கம், அறிவார்ந்த சமூகமாக நாம் வாழ்வது ஒரு பக்கம். கவலை என்பது மறுமையை குறித்திருக்க வேண்டும். அறிவார்ந்த சமூகமாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த தீனுக்கும் இந்த சமூகத்திற்கும் நாம் என்ன பயன் தந்திருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிமுக்காவது இந்த மாதிரியான விஷயங்களிலே நாம் உணர்த்தி அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல யோசனை அல்லது நல்ல சிந்தனையை தரக்கூடிய ஒரு மனோபக்குவத்தில், ஒரு மனநிலையில் நாம் இருக்கின்றோமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ கீமுஸ் ஸலாத்.